ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரலை சிடி சேனல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காது. ஒரு சொட்டு தன்னம்பிக்கையை கூட தர முடியாத இந்த கல்வி முறை இருந்தென்ன இறந்தென்ன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நிறைய பேப்பர் செய்திகளை பார்க்கும். எஸ்எஸ்எல்சியிலே தோல்வி பெற்ற மாணவர் தற்கொலை, காதல் தோல்வியில் மனம் உழைந்து இளம்பொன் தற்கொலை, கணவன் வீட்டில் கணவனுடைய தொந்தரவு தாங்காமல் தாய் வீட்டுக்கு சென்ற பட்டாதாரி பெண் குழந்தைகளோடு அப்படின்னு பல செய்திகளை பார்க்கிறதுக்கு என்ன காரணம்? கல்வி காரணமா, இந்த சமூகம் காரணமா, அல்லது அவர்களோடு பழகக்கூடியவர்கள் காரணமா என்பதெல்லாம் நம்ம திறனாய்வு செய்து பார்க்கும்போது தன்னம்பிக்கை இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தரப்படவில்லை அப்படின்னு தன்னம்பிக்கைக்கான நூல்கள் கல்வி நிலையங்கள்ல இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணும். எத்தனை கல்வி நிலையங்கள்ல நூலகங்கள் இருக்கிறது, நூலகங்கள்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய நூல்கள் இருக்கிறது, அந்த நூல்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது, அல்லது அரசு அங்கீகாரம் ஒரு பள்ளியை நடத்துவதற்காக பேரளவிற்கு ஒரு நூலகம் என்று பள்ளிகளில் செயல்படுவதற்காக ஒரு அறையை வைத்து ஒதுக்கி இருக்கிறார்களா, அது மாணவருடைய பயன்பாட்டிற்கு இருக்கிறதா என்பதெல்லாம் நாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட மாணவர்களை வெறும் பாடத்திட்டத்திற்குள் மட்டும் நாம் வைத்துக் கொண்டிருந்தோமானால் அந்த வகுப்பு கட்டாயம் மாணவர்களுக்கு மன உளைச்சல் தான் தரும். அதை தாண்டி மாணவர்களை வெளியே பயணிக்க செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் பல்வேறு இயக்கங்களை பள்ளியில் வைத்திருக்கிறார். நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, இளம் செஞ்சிலுவை சங்கம், அதே போல இளம் மாணவர் இயக்கம், தேசிய பசுமை படை, இப்படி பல்வேறு இயக்கங்கள் பள்ளிகள் இருக்கு. அதுல உற்சாகப்படுத்தி மாணவர்களை ஈடுபடுத்தி செயல்படுத்துகிற போது பல்வேறு ஆளுமைகளோடு சேர்ந்து பழகுகிற வாய்ப்பு, பல அதாவது அனுபவங்களை பெறுகிற வாய்ப்பு எல்லாத்தையுமே நாம பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டு மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எல்லா பணிகள்லையுமே ஒரு 4 ஆண்டுகள் நான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. இளம் மாணவர் இயக்கத்துல ஒரு 4 ஆண்டுகள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், பள்ளியில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல இளம் செஞ்சிலுவை சங்கத்துல ஒரு 4 ஆண்டுகள் இருந்து மாணவர்கள் 25 பேரை வழி நடத்தினேன். அதே போல 4 ஆண்டுகள் நாட்டு நலப்பணி திட்டத்துல நம்முடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து பள்ளியில வழிகாட்டினேன். அந்த கேம்ப் எல்லாம் போடும்போது மாவட்டத்திலேயே முதன்மையான கேம்ப் நடத்தீங்க அப்படின்னு அந்த டிஎல்ஓ வந்து சான்றிதழ் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. இப்படித்தான் நடத்தணும் ஒரு கேம்ப், ஒரு 7 வாரம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு எங்க எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, பாளையங்கோட்டையில தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியில இருக்கும்போது 120 நாட்கள் அந்த பயிற்சிகளை பெற்று மாணவர்களுக்கு ஆயன்குளம் என்கின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் 120 மாணவர்களை வைத்து அந்த கேம்பை நடத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, பயிற்சி எனக்கு அந்த கல்லூரி கொடுத்தது. அதனால அங்க பெற்ற பயிற்சி என்னுடைய பள்ளியிலே அதை நான் செயல்படுத்துவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. அதே போல தேசிய பசுமை படை, அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு 4 ஆண்டுகள் நான் எடுத்துக்கொண்டேன். சாலை பாதுகாப்பு படை என்று சொல்லுகிற அமைப்பிலே 4 ஆண்டு. ஆக ஒவ்வொரு இயக்கங்கள்லையும் ஒரு 50 மாணவர்களை அல்லது 25 மாணவர்களை 4 ஆண்டுகள் புதிய புதிய மாணவர்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்கான வாய்ப்புகளை எனக்கு வந்து அந்த பள்ளி தந்தது. அதனால பள்ளியினுடைய நிகழ்வுகளை, பள்ளியினுடைய இயக்கங்களை நான் வளர்ப்பதற்கும், பள்ளியினுடைய பெருமைகளை நான் மற்ற இடங்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் கொண்டு செல்வதற்கும் இது வாய்ப்பாக இருந்தது. அதே போல எனக்கு கிடைத்திருக்கிற தமிழ் பணி மாணவர்களை ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்களாக, எழுத்தாற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்கு எனக்கு உதவியாக அமைந்தது. நான் பாளை சென்ட் சேவியர்ஸ் பிஎட் கல்லூரியில் படிக்கும்போது என்னை அருட்தந்தை வேதநாயகம் அடிகளார், பள்ளியினுடைய அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், நன்றாக ஊக்கப்படுத்தினார். நான் வந்து ரொம்ப திறமைசாலி அப்படின்லாம் சொல்ல முடியாது அதை பேச்சுலர் டிகிரி படிக்கும்போது. ஆனா கல்லூரியினுடைய கடைசி ஆண்டு வந்து எனக்கு இந்த கல்லூரியில எப்படியாவது ஏதாவது ஒரு போட்டியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைச்சேன். முதல்ல நான் படித்தது பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூர். எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எத்தனையோ போட்டிகள் நடத்தினாங்க, ஒன்றையும் கலந்து கொள்ளல. ஒரு நாள் நான் தகவல் பலகையிலே பார்த்தேன், ஒரு போட்டி, கட்டுரை போட்டிக்கு ஒன்று நடைபெறுகிறது. கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தமிழ்துறை தலைவர் ராமச்சந்திரன் அவர்களிடம் தன்னுடைய பெயர்களை பதிவு செய்யும். எந்த போட்டியிலுமே கலந்து கொள்ளாத நான், பள்ளி பருவத்திலையும் சரி கல்லூரியிலையுமே 2 ஆண்டுகள், 3வது ஆண்டுல தான் இது நடக்குது. 3 ஆண்டுகள்ல கடைசியாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை தமிழ் துறையில முதல் தளத்துல இருந்துச்சு, அவங்க என்னுடைய பேராசிரியர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா போயிட்டு வந்த பிறகு எனக்குள்ளே நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா 3வது நாள் என்னை அழைத்து
வேலண்டின், நீங்க தான் அந்த கட்டுரை போட்டிக்கு பெயர் கொடுத்திருந்தீங்க, நம்ம கல்லூரியில் ஒருத்தர் தான் பெயர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் ஒரு பரிசு இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனா போட்டி எங்கே நடைபெறுகிறது தெரியுமா? மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாரத்தை என் தலையில போட்டார். ஏன்னா எனக்கு மணப்பாடு, திருச்செந்தூர் இந்த எல்கைக்குள் தான் நான் பயணித்திருக்கிறேன். அதை தாண்டி எங்கேயும் நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலையும் பள்ளி பருவத்திலையும் பயணித்ததாக இல்லை. கிட்டத்தட்ட என்னை ஒரு பொம்பளை புள்ள மாதிரியே தான் என்னை வீட்டில் வளர்த்தார். அதனால மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. சார் தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பெயர் கொடுத்துட்டேன் சார் சொல்லும்போது அந்த தமிழ்துறை தலைவர் என்னை கடிந்து கொண்டார். இன்னைக்கு நான் அவரை நன்றியோடு நினைத்து பார்ப்பேன். ஏன்னா நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு பெயர் கொடுப்ப, வேண்டான்னு சொல்லுவேன், அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? பெயர் கொடுத்துக்க போய் கலந்து கொள்றேன், கல்லூரி பெயரை கெடுக்கிறது நினைக்கிறேன். சார் ரொம்ப சத்தம் போட்டு கட்டாயம் போகணும்னு சொன்னாங்க. என்னுடைய மணப்பாடு கிராமத்திலிருந்து அதிகாலை 9 மணிக்கு மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில நான் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப என்னுடைய சக தோழர் இன்னைக்கு ஆறுமணியரில் இருக்குது அந்த கமலாபதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அதனுடைய முதல்வராக இருக்கிறார் ஸ்டீஃபன் பாலாசியர். அந்த சகோதரர்கிட்ட நான் வந்து கல்லூரியில போகணும் இப்பன்னு சொல்றாங்க, கட்டாயம் எவ்வளவு சொல்லியாச்சு சார், கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த போட்டியில பெயர் கொடுத்துட்டேன், அதனால நீ என் கூட கொஞ்சம் வரணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, மாப்பிள்ள இது நமக்கு தேவையா? அதெல்லாம் அறிவாளிகளுக்குள்ள போட்டி, ஏன் இந்த மாதிரி பெயர் கொடுத்தேன்ட்டு என்னைய நக்கலாவே சொன்னாங்க. ஆனா அவர் நிர்பந்தத்தின் பேர்ல என் கூட வந்தாங்க. அவங்க வீட்டிலேயே தங்கி ஒய்யாங்குடி நாஸ்திரேத் பக்கத்தில் தங்கி அதிகாலையில் கிளம்பி 2 பேருமா போனோம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி தியாகராஜர் பொறியியல் கல்லூரிக்கு போகும்போது போய் சேர்ந்தாச்சு. கல்லூரி நுழைவாயில்ல எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை. எல்லா மாணவ மாணவிகளும் நின்று படித்து கொண்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. நான் ஒரு பால் பாயிண்ட் பென், இதே மாதிரி ஒரு பெண்ணை மட்டும்தான் கையில கொண்டுகிட்டு போயிருக்கேன். எப்படி இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, போயிடலாமா அப்படின்னு கேட்டார் நண்பர். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு போகவா அப்படின்னு. இதெல்லாம் வந்து கல்லூரியில படிக்கிறவங்களா இருக்கும், நம்ம போய் கலந்துட்டு வருவோம், நம்ம கல்லூரியிலே நான் மட்டும்தான் பெயர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நான் வந்து சொன்னேன். ஆனா எனக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்துச்சு, போயிருவோமா அப்படிங்கிறது. ஒரு 9 மணி ஆன போது அதனுடைய பிசிக்கல் டைரக்டர் ஒரு விசில் ஊதி எல்லாருமே நீங்க அந்த ஹாலுக்குள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ள போங்க அப்படின்னாக்கல. நின்றவர்கள் எல்லாம் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு 147 பேர் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், உங்களை எல்லாம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி வாழ்த்தி வரவேற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இட்லிய தட்டுல வச்சு இடியை தலையில் போட்டது போன்ற ஒரு எண்ணம். ஏன்னா தலைப்பும் முன்னால தெரியாது, தலைப்புமே அங்கதான் சொல்ல போறாங்க, என்ன தலைப்புங்கிறதே தெரியாது. அப்போ நான் யோசிக்கும் போதுதான் அந்த வராண்டால என்னுடைய நண்பர் வலம் வருகிறார். போகுமா அப்படின்னு கேட்கிறார் சைன்ல. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாரும் எந்திக்கல. திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. 30 பக்க ஒரு புத்தகம் மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுலதான் நீங்க கட்டுரை எழுத போறீங்க, 3 மணி நேரம். இப்பொழுது தலைப்பை வாசிக்கிறேன்னு ஒரு கவர்ல இருக்கக்கூடிய அந்த உரையில் உள்ள இருந்த தாள் எடுத்து வாசித்தார். மக்கள் தொகையும் பொருளாதாரமும் அப்படின்னு வந்தாங்க. எனக்கு அது சம்மந்தமா ஒன்றும் தெரியல. பொருளாதாரத்துல நான் ஸ்காலரோ அல்லது பயிற்சி பெற்றவனோ பாண்டித்தியம் பெற்றவனோ இல்லை. அப்போ யாராவது எந்திக்க மாட்டாங்களா, நம்மளும் போகலாம்னு நினைச்சேன், யாருமே எந்திக்கல. அப்போ நினைத்து கொண்டிருந்த போதுதான் எனக்கு ஒரு பழைய திரைப்பட பாடல் நினைவுக்கு வந்தது. ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தாரங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டைத்தான் மேற்கோளா போட்டு சரி எழுதுவோமே என்று எழுத ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய அம்மா ஆட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 16 பிள்ளைங்க, சரியா, மொத்தம் 16 பிள்ளைங்க, 10 பெண் பிள்ளைங்க, அதுக்கு பிறகு 3 ஆண் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள மனசு வச்சு அவங்க என்னை திருமணத்தோட வாழ்த்தும் போது பேரா என்னை போல் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அத்தனை குழந்தைகளுக்கு இந்த காலத்துல தகப்பனா இருக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால எதுக்காக சொல்றேன்னா, அதை மனதில் வச்சுட்டு ஒரு குடும்பம் அதிகமான குழந்தைகளை கொண்டிருந்தா எப்படி கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய சிந்தனையில் அப்படி ஓட விட்டு நான் எழுதினேன்.
எழுதி அந்த முடித்த நேரத்துல எல்லாருடைய ஆர்டிக்கிளையும் வாங்கிட்டு போனாங்க. எல்லாரும் கல்லூரிகளுக்கு போகலாம், இதனுடைய நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் கல்லூரிக்கு திரும்பினேன். இருந்தாலும் கூட ஏதாவது அந்த செய்தி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் மத்தியானம் உணவு சாப்பிட்ட பிறகு நான் நண்பரை அழைத்து கொண்டு அந்த கல்லூரி தகவல் பலகை நோக்கி பயணிப்பதுண்டு. இதா போட்டிருக்காங்களா ஒரு 3-4 தினங்கள் அந்த பக்கம் போனேன். நான் எந்த நாட்கள்லையும் அந்த செய்திகளை பார்க்கல. திரும்ப நான் அந்த போகிறத விட்டுட்டேன். ஒரு நாள் என்னுடைய நண்பரை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் சொல்றேன், என் நண்பர் ஸ்டீஃபன் பாலாசியர், மாப்பிள்ளை இன்னைக்கு கொலகாரன் ஆக்காது, நமக்கு தான் அங்க போகும்போதே பரிசு கிடைக்காதுன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோட அங்க தகவல் பலகைக்கு போறதை விட்ட பிறகு ஒரு 15 தினங்கள் கழித்த பிறகு ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் தான் பிரபுன்னு சொல்றவரு, மாப்பிள்ளை உன் பேர் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கடா அப்படின்னாங்க. ஐயோ, நான் எதையும் உடைக்கல. ஏன்னா யாராவது ஏதாவது கியூ போயிட்டு இதுகளை உடைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க. நான் எனக்கு அந்த கட்டுரைக்கு போனதே மறந்து போச்சு. பேர் போட்டிருக்கணுன்னு நான் எதுவும் உடைக்கலையேன்னு தான் சொன்னேன். உன் பேர் போட்டுக்கடா, ஏதோ பரிசு வாங்கியிருக்கடான்ட்டு என்னுடைய தலையில அடித்து சத்தியம் பண்ணி என்னை தகவல் பலகை நோக்கி கூட்டிட்டு சென்றார். அப்பதான் தகவல் பலகையில பார்த்தேன், மாநில அளவில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் நம் கல்லூரி இயற்பியல் துறையை சார்ந்த மாணவர் வேலண்டின் இளங்கோ கலந்து கொண்டிருக்கிறார். அதில் மாநில அளவில் அவர் முதல் பரிசை பெற்றிருக்கிறார். அவருக்கான பரிசை நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு அக்டோபர் 9ஆம் தேதி அந்த இதை வழங்குறதாக சொன்னார். முதல் முறை நான் தொலைக்காட்சி பெட்டியில், அதாவது பொதிகை சேனல்ல வந்தது அதுதான் எனக்கு முதல் அனுபவம். அன்னைக்கு நான் அந்த போட்டியில கலந்து கொள்ளல அப்படின்னு சொன்னேன்னா, வாழ்க்கையில எந்த போட்டியிலையுமே நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த அன்றைக்கு அந்த ராமச்சந்திரன் சார் என்னுடைய பேரை திணிச்சிட்டாரு, என்னை கட்டாயப்படுத்திட்டாருன்னு கஷ்டப்பட்டிருந்தேன். ஆனா அதே கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க கூட்டத்துல கலந்து கொண்டு இந்த கல்லூரி அந்த முதல் ஒரு பரிசை பெறுவதற்கு எனக்கு ஊக்குவித்த போதுதான் நான் பிஎட் கல்லூரியில சேர்ந்த போது அருட்பதி வேதநாயகம் அவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டு ஒரே ஆண்டில் மாவட்ட குடும்ப நல கழகம் நடத்திய போட்டியில மட்டும் நான் 3வது பரிசு. 83 போட்டிகள்ல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அத்தனையிலும் நான் முதல் பரிசு தான் பெற்றிருக்கிறேன் பிஎட் கல்லூரி. ஒரு முத்திரையை பதிப்பதற்கு அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு காரணமாக இருந்தது. பள்ளிக்கூடத்தை தாண்டி வெளியே பயணிக்கிற போகுதான் மாணவர்கள் பல விதயத்தை பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள், வெற்றியாளர்கள் ஆவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் இன்னைக்கு நான் என்னுடைய பள்ளியில செய்யறேன். என்னுடைய மாணவர்களை பேச்சு போட்டியானாலும் சரி, கட்டுரை போட்டியானாலும் சரி, ஓவிய போட்டியானாலும், அப்போ வேலண்டின் சார் வந்துட்டாங்களா, இனிமே நம்ம ஸ்கூலுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பல ஆசிரியர்கள் நான் போட்டிக்கு மாணவர்களை கூட்டு போகும்போது, ஏன்னா 16-17 மாணவர்கள் அழைத்து செய்வேன், 16 மாணவர்கள் பரிசோடு வருவாங்க. நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் அதிகம், அதாவது என்னுடைய மகன் 2 பையங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் நிறைய நேரத்தை நான் ஒதுக்குனது கிடையாது. பார்த்துருப்பீங்க என்னுடைய இதுல நிறைய நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள்ல 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் வீட்டுல இருந்திருக்கிறேன். மற்ற எல்லா நிகழ்வு நாட்கள்லையும், விடுமுறை நாட்கள்ல, சனி ஞாயிறு தினங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள்ல, கருத்தரங்குகள்ல பேசுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் பயணித்திருக்கிறேன். வேற ஒரு மனைவினா என்னை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அதையெல்லாம் தாண்டி பயணிப்பதற்கு என்னுடைய இல்லாள் ரொம்ப துணை இருந்திருக்கிறாள்ங்கிறத நினைத்து பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளியே கூட்டிட்டு போகணும் மாணவர்களை. வகுப்பறைக்குள்ளேயே இருட்டடிப்பு செய்து மாணவர்கள் பேசாதேன்னு சொல்லி அமைதியா வைத்திருக்கிற போது மாணவர்களுடைய வளர்ச்சி தடைபடும். அதாவது 1955ல ஆத்தூர், திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்தூர், தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு மேல்நிலை பள்ளி, நம்முடைய மாநில முதல்வராக அங்கிருந்த கல்வி வளர்த்த செம்மல் நம்முடைய கல்விக்கண் திறந்த காமராசர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்காங்க. அங்க ஒரு தகவல் பலகையில ஒரு 10 செய்திகளை ஆசிரியருடைய கடமைகள்னு பார்த்தேன். அதுல 1வது என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டு நடப்புக்கு ஏற்ப ஏட்டு கல்வியை புகட்டுவீர். ஆசிரியர்களுக்கு 10 கடமைகளை சொல்லியிருக்காங்க. அதுல 1வது கடமை அது. 2வது, ஒரு நூலை பயிற்றுவிக்க 9 நூலை பயில்வீர். 3வது, மாணவருக்கு நல்வழி காட்டி சொல்வழி நடப்பீர். 4வது, பள்ளிக்கால அட்டவணையை பாங்காய் பின்பற்றுவீர். 5வது, மாணவனின் செயலாற்றலை வளர்க்க மாணவனின் சிந்தனை ஆற்றலை தூண்டுவீர். 6வது, சமூக கட்டுக்கோப்புக்கான பள்ளியில் கட்டுப்பாடு காண்பீர்.
சமூக கட்டுக்கோப்பை காண பள்ளியில் கட்டுப்பாடு காண்பீர் அப்படிங்கிறது. 7வது, மாணவ சமுதாயம் முழு தேர்ச்சி அடைய மிகவும் முயல்வீர். 8வது, பெற்றோருடன் இணைந்து பள்ளி கல்வியை பாங்குடன் வளர்ப்பீர். 9வது, ஊரார் நிலை உயர ஓய்வு நேரத்தை கழிப்பீர். 10வது, தக்க உரிமை பெற மிக்க கடமை ஆற்றுவீர். இந்த 10 கடமைகளை பார்த்த உடனே எனக்கு அதுல ரொம்ப பிடித்தமான கடமை என்ன கேட்டீங்கன்னா 9வது கடமை எனக்கு ரொம்ப பிடித்தமான கடமை. நான் உடனே அதை இது வந்து நான் அந்த அரசு பள்ளிக்கு +2 மாணவருடைய தேர்வுக்கு கண்காணிப்பாளராக, அதாவது மன்னிக்கணும், பறக்கும்படை பணிக்காக நான் சென்றிருக்கும் போது பார்வையிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே என்னுடைய டைரி குறிப்புகள் அதை பரிந்து கொண்டேன். அதனால ஊரார் நிலை உயர ஓய்வு நேரத்தை கழிப்பு. கடவுள் நமக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறார். அதுல எத்தனை மணி நேரங்கள் நம்ம வந்து மாணவர்களுக்காக பயன்படுத்தணும்? 8 மணி நேரம் நம்ம பள்ளியில இருக்கிறோம். அப்ப மீதி நேரங்களை எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? யார் யார் படிக்காம இருக்காங்களோ, +2 முடிச்சுட்டு வீட்டுல இருப்பாங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 321 மாணவர்களை, எனக்கு ஆங்கிலம் வராது, எனக்கு கணிதம் வராது, எனக்கு அறிவியல் வராதுன்னு சொல்ற மாணவர்கள்லாம் நீ தமிழ் படிக்கலாம், தமிழ் ரொம்ப எளிமையானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அழகப்பா யூனிவர்சிட்டி அஞ்சல் வழியில கொண்டு போய் அவங்கள சேர்த்து விட்டு அவங்கள படிக்க வச்சு, யாரும் வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. அது ஒரு என்னுடைய ஒரு பொழுதுபோக்குல ஒரு நற்பணி. ஒரு ஆசிரியர், ஒரு படித்தவர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் படிக்காதவர் இருக்கக்கூடாது. படித்தவர் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு படிக்காதவர் இருந்தாரானா படித்தவனை சுட்டுத்தள்ள வேண்டும், படித்தவனை தூக்கிலிட வேண்டும்னு பாரதியார் சொல்வார். அப்ப படித்தவர் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாருமே படித்தவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் வளர்வதற்கு நம்முடைய பங்களிப்பை எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த ஆணையாய் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நேரத்தை ஒதுக்குதில்லை. ஆனா என்னுடைய மூத்த மகன் என்னால ரொம்ப பயிற்றுவிக்கப்படலைனாலும் அது என்னது ஜீன் அப்படின்னு நினைக்கிறேன். இயல்பாகவே அவன்கிட்ட நல்லா பாடுவாக்குல, நல்லா பேசுவாக்குல, நல்லா வரைவாக்குல, நல்லா எழுதுவாங்க. எல்லா திறமையும் கடவுள் கொடுத்தார். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய பள்ளி மாணவர்கள் ஒரு 17 பேரை கூட்டு போயிருந்தேன். பவளம் தொலைக்காட்சி தூத்துக்குடியில வச்சு நடத்தின போட்டி. அதுல 16 பேர் பரிசு பெற்றார்கள். அதுல 11 பரிசு என்னுடைய மகனே அந்த நிகழ்வுல பெற்றார். அந்த நிகழ்ச்சிக்கு பிலோமினா திலக் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவருடைய கணவர் திலக் என்று சொல்லுகிற ஒரு பெரிய வழக்கறிஞர், தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் யுவன் அம்ரோஸ், இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. இஞ்ஞாசியார் புரத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்போ நான் அந்த மேடையில இருந்து இறங்கி வரும்போது அந்த ஆயர் அவர் சொல்லுவாரு, வேலண்டைன் சார், உங்களுடைய மகன் பெர்னாட் ஷா என்பதுல இனிமே பெருமை கிடையாது, பெர்னாட் ஷாவினுடைய அப்பா வேலண்டைன் சார் என்பதுல தான் இனிமே பெருமை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி. அதனால எத்தனை மாணவர்களோடு எத்தனை பயணங்கள், எத்தனை பரிசு போட்டிகள்னு நம்ம வெளி இடங்களுக்கு சுற்றி தெரிந்தோமோ அது நம்முடைய பிள்ளைங்களுக்கே கிடைப்பதற்கு கடவுள் கற்பனை செய்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மகிழ்ச்சி. அதனால எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய நேரத்தை நம்ம சக மாணவர்களோடு, இயலாமையில் இருக்கிறவங்க, பொருளாதார கஷ்டங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், சில வீடுகளுக்கு போய் நம்ம வந்து சந்திக்க முடியும். வீடு சந்திப்புங்கிறது ஒரு ஆசிரியருக்கு கட்டாயம் தேவை. எந்தெந்த மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, ஒழுக்கமற்ற மாணவர்கள் நம்ம சில பேர் தீர்மானிச்சிடறோம், திடப்படுத்திடும், முடிவு செஞ்சிடறோம். ஆனா எந்த சூழல்ல இருக்கிறாருங்கிறத நம்ம பெற்றோரோடு தொடர்பு கொள்ளும் போது, அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று பார்க்கும்போது நமக்கு அது வந்து தெரிய வரும். அதனால அவங்களோட பேசி பழகும் போதுதான், அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது அந்த ஒழுக்கம் இல்லைன்னு நம்ம நினைக்கிற மாணவர்களை ஒழுக்கப்படுத்த முடியும். பல்வேறு போட்டிகளுக்கு உற்சாகப்படுத்தி அவங்கள வழி நடத்தும் போது ஒரு மாணவர் எனக்கு நினைவு இருக்கிறது, சார் எனக்கு பிரைஸ் கிடைக்கலன்னு இனி அடுத்த போட்டிக்கு கூட்டிட்டு போயிடாம இருந்துடாதீங்க சார் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து அவரை அழைத்து சென்றேன். அவர் அதுக்கு பிறகு உள்ள 7ஆம் வகுப்பு என்ற படித்தார். 12ஆம் வகுப்பு வரை எல்லா வகுப்புகளையும் பரிசு வாங்கினார். அதனால ஒரு மாணவர் ஒரு தடவை பரிசு வாங்கல அப்படின்னோன்னா நம்ம அவங்களை ஊனப்படுத்திடக்கூடாது, உற்சாகப்படுத்தி. அதாவது ரொம்ப கடுமையா இருக்கும் என்னுடைய பயிற்சிகள் எல்லாம். வீட்டிலே போட்டிகளுக்கு முந்தின நாள் இரவுல ஒரு 3-4 நாட்கள் வீட்டிலேயே தங்கணும். ஒரு 12 மணி வரை பயிற்சி கொடுப்பேன். அதுக்கு பிறகு ஆண் பையங்களா இருந்தா அவங்கள வந்து எங்கூடயே தங்கிக்கலாம், பெண்கள் மாணவிகளா இருந்தா அவங்க பெற்றோர் வந்து அழைத்து போகணும் அப்படிலாம் சொல்லி சில பயிற்சிகளை கொடுக்கும்போது அதுல நம்ம என்ன வெற்றி காணும். மாணவர்களுடைய வெற்றி தான் ஒரு ஆசிரியருடைய வெற்றி. மாணவர்களுடைய இதயத்தில் இடம்பெறுவதுதான் ஒரு நல்லாசிரியருடைய பணி. அப்போ நல்லாசிரியர் பட்டம் பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதையெல்லாம் அளவையா எடுத்துக்கொள்ள முடியாது.
தேசிய அளவில் ஒரு அந்த பட்டம் பெற்றிருக்கிறார், விருது பெற்றிருக்கிறார், மாநில அளவில் விருது பெற்றிருக்கிறார், அல்லது பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆசிரியருடைய நல்லாசிரியருக்கான அளவுகோலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அதையும் தாண்டி எத்தனை மாணவர்களுடைய இதயங்கள்ல நம்ம இருக்கிறோமோ அதுதான் ஒரு ஆசிரியர் பணியுடைய வெற்றி, அதுதான் ஒரு நல்லாசிரியருடைய பணி அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு மாணவர் எனக்கு ஆசிரியர் தனத்தோடு ஒரு சின்ன குறிப்பேடு ஒன்றை பரிசாக தந்தார். அதுல முன்பக்கத்துல ஒரு இது எழுதியிருந்தார், எனக்கு கிடைத்த வேலண்டைன் ஆசிரியர் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும். அவ்வளவுதான், ஒரு லைன் தான் எழுதியிருந்தார். அது என்னை ரொம்ப யோசிக்க செய்து. எனக்கு கிடைத்திருக்கிற தமிழாசிரியர் அவ்வளவுதான், கிடைத்த தமிழாசிரியர் வேலண்டைன் இளங்கோ எல்லா பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்போ எவ்வளவு ஒரு நம்பிக்கை இந்த மாணவர்கள் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள முடியுது. மதுரையில என்னுடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் ஒரு 7 பேர் ஒருங்கிணைந்து அங்க இருக்கக்கூடிய கமாக்கு மெட்ரிக் பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எனக்கு வாழ்க்கையில நான் இந்த நாளை வெற்றி பெற்ற நாளாகவே நான் நினைத்தேன். அதைத்தான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது கல்வியை நீங்க தானம் செய்யும் போது, கல்வியை நீங்க கொடுக்கும்போது, கல்விக்காக நீங்க உதவும் போது அது நம்முடைய தலைமுறைகளே வாழ வைக்கும் அப்படிங்கிறத முக்கியமான பதிவாக என்னுடைய மாணவர்கிட்ட நான் அன்றிலிருந்து இன்று வரை சொல்லுவேன். அதற்காகவே 2 அமைப்புகள்ல பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒன்று பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மக்கள் வளர்ச்சி சேவை அறக்கட்டளை, அதுவும் அதே போல ஐபிஜிசி, இக்னேசியஸ் புத்தேரா வழிகாட்டி மையம், 2 அமைப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது வீரபாண்டியன் பட்டத்துல. 2லையுமே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு அதுல செயலாளராக, ஆவண காப்பாளராக, பணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிகவும் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க, பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கினவங்களாக இருப்பாங்க. +2 முடித்த பிறகு மேற்கொண்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களை அருட்தந்தை ஜான் சுரேஷ், அருட்தந்தை அதே மாதிரி சார்வின், அருட்தந்தை உதயகுமார், இவங்களெல்லாம் தேர்வு செய்து, ஒவ்வொரு கிராமங்களையும் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்து, அந்த ஊர்லயே ஒரு வழிகாட்டி ஆசிரியரை தேர்வு செய்து அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறை நாட்கள்ல அவங்களுக்கு 3 நாட்கள் கருத்து அமர்வுகளை நடத்தி நல்ல ஆளுமைகள், அதாவது மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து வாழ்க்கை உயர்ந்தவர்களை கொண்ட அந்த கருத்தாளர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களை ஊக்கப்படுத்தி, அரசு பணிகளுக்கு மட்டும்தான் நீங்க போகணும், அந்த பணிகளுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுப்பாங்க. அதனால அதுகள்ல எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்வேன், ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்து கொள்வேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய மனைவி அதில் கலந்துருக்காங்க, என்னுடைய பிள்ளைங்க 2 பேரையுமே அதில் சேர்த்து விட்டுருக்கேன். எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு போய் முழு எடுப்போம். அதனால எதுக்காக சொல்றேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு அமைப்புல 32 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு அமைப்புல 29 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில சைதை துரைசாமி அவங்களுடைய மனிதநேயம் போன்ற அந்த அமைப்புகள்ல ஐஏஎஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வனலாக அதிகாரியா போனவங்க இருக்கிறாங்க, கல்வித்துறையில போனவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வெற்றியா தான் பார்க்கிறேன். அதாவது என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட படித்த மாணவர்களை நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிகழ்வுகளை நான் ஈடுபடுத்துகிற போது, நடிக்கும் போது, இப்ப கண்ணகி நாடகத்துக்கு நடித்த மாணவிகள் 3 பேர் கண்ணகியாகவே நடிக்க வச்சிருக்கிறேன். வேற வேற காட்சிகள் வெளியில போட்டி கூட்டு போயிருக்கேன், பள்ளியிலே அந்த நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். நடத்திய மாணவர்களுக்கு அதே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு, தமிழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே தமிழாசிரியர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 முதுகலை தமிழாசிரியர்கள், அதான் இன்னைக்கு தமிழ் எடுக்கிறவங்க மிக குறைவு. 17 பேரும் தமிழ் எடுத்து முதுகலை ஆசிரியராக போயிருக்காங்க, 2 பேர் டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க. அதே போல பட்டாதாரி ஆசிரியர்கள் 30-31 பேருக்கு மேல என்னுடைய தொடர்புல இருக்கிறவங்கள நான் சொல்றேன். இப்படி பல பேர் இருக்காங்க. மற்ற துறைகள்ல பல பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்த போது என்னுடைய மாணவர் ரிச்சர்ட் ஹாட்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் கணினி துறை சார்பாக ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அந்த அமர்வுல எப்படி கலந்து கொள்ளணும் 3 நாள் விடுமுறையை நான் எடுக்க மாட்டேன். பெரும்பாலும் என்னுடைய திருமணத்திற்கே நான் அரை நாள் தான் விடுமுறை எடுத்தேன். ஏன்னா காலையில என்னுடைய திருமணம் அப்படின்னால பள்ளி விடுமுறை, மத்தியானம் அது வெள்ளிக்கிழமை மத்தியானம் பள்ளிக்கூடம் வச்சிருந்தாங்க, நான் சனிக்கிழமை வகுப்பு போயிட்டேன். அப்படின்னு சொன்னா, என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, ஐயோ என்னை நம்பி 11ஆம் வகுப்புல 100 மாணவர்கள் வந்திருப்பாங்க, 12ஆம் வகுப்புல 100 மாணவர்கள் வந்திருப்பாங்க. 200 மாணவர்களையும் ஒரு நாள் விட்டுட்டு போறங்கிறது ஒரு கஷ்டமான பணி அப்படின்னு நான் சொல்லுவேன். இறந்தோருடைய இறுதிச் சடங்குகளை திரும்ப கலந்து கொள்ள முடியாது.
ஆனா நல்ல சடங்கு, மங்களகரமான சடங்குல திரும்ப போய் கூட நம்ம என்ன செய்யலாம், வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அது ஒண்ணு எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் எனக்கு விடுமுறை நாட்கள்ல தான் அவங்களுடைய அந்த விழா நிகழ்வுகளை அமைச்சிருப்பாங்க. ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னால சொல்லிடுவாங்க, சார் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். அதனால இது எதுக்காக, இது எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லாருக்கும் இது சரி வராது, எல்லாருக்கும் கூடி வராது. எல்லா வீடுகள்லையும் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும் பரவாயில்ல. இப்போ என்னுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க, என்னுடைய மனைவி அதுக்கு ஈடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால சரியா இருக்கலாம். அதனால ஒத்த சிந்தனை உள்ள இடங்கள்ல இந்த மாதிரி பணிகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதனால இந்த மாதிரி மாணவர்களை வெளியே கூட்டிட்டு போகணும். வெளி இடங்கள்ல பெறக்கூடிய அனுபவங்கள், வெளியிடங்கள் இடக்கூடிய பார்க்கிற பல்வேறு பள்ளிகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது மாணவர்கள் பலவற்றை கற்றுக்கொள்கிறார். அதாவது உலகம் ஒரு பெரிய வரலாற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அதுல நிறைய பேர் மாணவர்களாகிறோம், நிறைய பேர் ஆசிரியர்களாகிறோம். அதற்கான வாய்ப்பை உலகமே தருது. ஒவ்வொரு இடங்களையும் கற்றுக்கொள்ளலாம். இப்ப சொன்னேன்ல, ஆத்தூர் பள்ளியில நான் போனேன். அது எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி, எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அங்க போட்டிருக்கிற அந்த நல்ல கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு வந்துடும். கிட்டத்தட்ட 167 டைரி குறிப்புகளை எழுதி ரிட்டையர்ட் ஆன பிறகு அதெல்லாம் புத்தகமாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ உட்கார்ந்து எழுதுவதற்கு பத்திரிகைகள்ல எழுதினாலும், ஆர்டிக்கிள்கள் எழுதினாலும், ஆசிரியர் பணி செய்தாலும், நிறைய பேருக்கு ஊக்குவித்தாலும், புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு நீங்க நிறைய பேர் நிறைய அருட்தந்திரிகளை நீங்க உற்சாகப்படுத்துவாங்க. எப்படி இருக்கீங்களா சார், எத்தனை புத்தகங்கள் நீங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எழுதியிருக்கிற அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து என்கிட்ட தந்து இது ஒரு புத்தகம் போடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் ஊக்கப்படுத்தினாங்க. ஆனா அதுக்கான நேரங்கள் எனக்கு போதுமானதா இல்லை. 11 மணிக்கு இரவு தூங்கினாலும், 2 மணிக்கு தூங்கினாலும், 3 மணிக்கு எந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட்ல நான் வச்சிருக்கேன். அப்படின்னாதான் நிறைய புத்தகங்களை வாசிக்க முடியும், நிறைய நிகழ்வுகளை கலந்து கொள்ள முடியும், நிறைய பயணிக்க முடியும், நிறைய யோசிக்க முடியும், நிறைய புதுசா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால நல்ல அறப்பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அது அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய ஆசிரியர்கள், எத்தனையோ குடும்ப சுமைகள், குடும்ப பொறுப்புகள், சுகவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பாரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி பயணிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான பரிந்துரை, தாழ்மையான வேண்டுகோள். இது மாணவர்களை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களையும் பல்வேறு நிலைக்கு நம்மளை என்ன செய்யும், உயர்த்தும். எங்கு போகும்போதும் நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி மாணவர்கள் என்ன செய்வாங்க, கூடுவாங்க. அதனால பெரும்பாலான நேரத்தை மாணவர்களோடு செலவழிக்கிற போது அவர்களுக்கு வாசிப்பு பயிற்சி கொடுக்கணும். நிறைய நிகழ்வுகள் ரோட்டரி சங்கம் கிட்டத்தட்ட 24 அமர்வுகள்ல நான் 2 நிகழ்ச்சியோ என்னமோதான் நான் வேற நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருந்த நேரத்தில் அமைந்ததுனால கலந்து கொள்ளல. அத்தனையும் கலந்து கொண்டேன். அது 2 நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளலையேங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. உடனே நான் என்னுடைய மாப்பிள்ளை பாலண்ணா அவங்கள்ட்ட போய் அது எனக்கு ரெக்கார்ட் பண்ணதை கொடுங்கன்ட்டு நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டு கேட்டேன். எவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகள் அந்த ஆசிரியர்களுக்கு இந்த ரோட்டரி சங்கத்தார் கொடுக்குறாங்க. எப்படி கலந்து கொள்ள, எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம நடத்தி இருந்தாலும், எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம கலந்து கொண்டாலும் நமக்கு தெரியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு, உலகளவுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் புதிதாக கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. 20 கண்டெய்னர் நிறைய புத்தகத்தை அனுப்பக்கூடிய ஒரு அரும்பணியை இந்த ரோட்டரி சங்கத்துல செய்யறாங்க. 20வது கண்டெய்னர் வருது அப்படின்னு சொல்லும் போதுலாம் நம்ம இன்னும் எங்கேயோ இருக்கிறோம். சரியா? எப்படிலாம் வாசிப்பை நேசிப்பு ஆக்கியிருக்காங்க. நிறைய ஸ்டில் போடுறதுக்கான அந்த ஆப்ஷன் வாய்ப்புகள் எனக்கு நான் இருக்கக்கூடிய கிராம பகுதியில இல்லை. அதெல்லாம் அப்படியே ஒரு போட்டோன்னா என்னென்ன பணிகள் செய்திருக்கோம், எத்தனை பேர் அந்த வாசிப்பை நேசிப்பாக்கியிருக்கோம், எல்லாம் உட்கார்ந்து மாணவர்கள் வாசிக்கிறது. என்னுடைய பள்ளி நூலகத்தை 18 ஆண்டுகள், முதல்ல 11 ஆண்டுகள் நான் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகும் இடையில என்னுடைய உடல்நல குறைவினால் போய்விட்டு இருந்தேன். திரும்ப நான் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள்ல பள்ளி நூலகத்தை எப்படிலாம் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் பார்ப்பேன். ரோட்டரி சங்கத்தோட சேர்ந்தே நான் ஒரு 5-6 நூலகங்களை கடந்த மாதம் சந்திச்சோம். எப்படி இருக்கு ஒவ்வொரு பள்ளி நூலகங்களும், என்ன செய்யலாம் அந்த பள்ளிகளுக்கு, அந்த பள்ளி நூலகங்களுக்கு எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அவங்கள்ட்ட பரிந்துரைகள் செய்யும். அதனால எதுக்காக சொல்றேன்னா, அந்த வாசிக்கிற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே அவங்க பொது அறிவுல வளர்வதற்கும் மற்ற திறமைகள்ல அவங்க ஊக்குவிக்கிறதுக்கும் என்ன செய்வாங்க. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தேட சொல்லி ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்புல தேடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா நூல் நிலையங்களையும் பயன்படுத்துவாங்க மாணவர்கள். என்னுடைய நூல் நிலையத்துல நான் அது பொறுப்பாளராக தான் இருக்கிறேன். 10 மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் 5 மாணவிகள் 5 மாணவர்கள் நூலகத்தை அப்படி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மாதிரி வச்சிருப்பாங்க. சுத்தமா தூய்மைப்படுத்துறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, மற்றபடி அரேஞ்ச்மெண்ட் பண்றது, லைப்ரரி இஷ்யூ ரிஜிஸ்டர்ல கொடுக்கறது, வாங்குறது, எல்லா பணிகளையுமே அவங்க செய்வாங்க. அந்த
மாலையிலையும் 5:30 வரை இருப்பாங்க. மணப்பாடு புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி நூலகம், திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தார் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா பிறகு நான் அந்த ரோட்டரி சங்கத்துக்கு அந்த இதுகளெல்லாம் அனுப்பி விடுறேன். பாருங்க, ஒரு பள்ளி நூலகத்தை, ஒரு கிராமப்புற பள்ளி நூலகத்தை இந்த அளவுக்கு செய்ய முடியுமா? அப்படி கிட்டத்தட்ட 124 பத்திரிகைகள். ஒவ்வொரு பத்திரிகைக்கும் மாணவர்களே சந்தா கட்டுறாங்க. ஒரு கிராமப்புறத்துல 124 பத்திரிகைகள் வருங்கிறது சாதாரண விஷயம். அது செய்திருக்கோம். 5 இதழ்கள், 5 ஆசிரியர் பெருமக்கிட்ட நான் 2 பத்திரிகை போடுறேன், நீங்க ஒவ்வொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில இதழ்கள், அதே போல தமிழ் இதழ்கள் தினசரி வர்றதுக்கான வாய்ப்புகளை பள்ளிக்கூடத்துல செஞ்சிருக்கோம். பல பள்ளிகள் இதை பார்த்துட்டு டிஓ அன்னைக்கு ஒரு பேன்சின்னு ஒரு டிஓ வந்தாங்க. வந்து நான் பார்த்த என்னுடைய பணி அனுபவத்துல இது வந்து வித்தியாசமான ஒரு நூலகம், முதன்மையான நூலகம், சிட்டி சைட்ல கூட நான் இப்படிலாம் பார்க்கல அப்படின்னு அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டுக்காக அதுக்காக சொல்லலை, இதெல்லாம் செய்ய முடியும் ஆசிரியர். மாணவர்களை கொண்டே செய்ய முடியும். பெரிய மாணவருடைய சக்தி மகத்தான சக்தி. அந்த சக்திகளை நம்ம சரியா பயன்படுத்தி, நெறிப்படுத்தி, சரிப்படுத்தி, வெளிப்படுத்துகிற போது மாணவர்களை கொண்டே பல்வேறு விஷயங்களை சாதிக்கலாம். மாணவர்களை கொண்டே எதிர்கால இந்தியாவுக்கான படைப்பாற்றல் மிக்க ஆளுமைகளை நம்ம உருவாக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைகள்ல ஒவ்வொரு திறமைகளோட அவங்க ஒரு ஆளுமைகள் அங்கங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர் சொன்னேன்ல, மதுரையில 1500 மாணவர்களுக்கு உதவி வழங்கக்கூடிய விழா. அந்த கமாக் மெட்ரிக் ஸ்கூல்ல என்னுடைய மாணவர்களை, பழைய மாணவர்களை ஏற்பாடு செஞ்சு அந்த நிகழ்ச்சிக்கு சார் நீங்க தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அமெரிக்கன் கல்லூரியில இருந்து 2 பேராசிரியர் பெருமக்கள் வந்திருந்தாங்க, ஒரு மருத்துவர் ஐயா வந்திருந்தாங்க, பள்ளி முதல்வரமா இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில மாணவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்க வலண்டின் சார், இந்த கல்விக்கான சேவைகளை செய்யணுங்கிறத அவங்களுக்கு கொண்டு இந்த உதவியை செய்ததுதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர் சீலன் அந்த கல்வி நிறுவனத்திலேயே பணியாற்றி கொண்டிருந்தார். மற்றவங்க வெளியில பணியாற்றக்கூடிய அவனுடைய சக தோழர்கள், அவரே ஆண்டு என்கிட்ட படித்த மாணவர்கள், அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து செய்த பணி அவங்க ஸ்கூலுக்கு மட்டும்தான் செய்யறாங்கன்னு நான் நினைச்சேன். மதுரையில உள்ள அனைத்து பள்ளிகளில் உள்ள மாணவர்கள உள்ளவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவங்க செய்தாங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி விழாவாக நான் பார்த்தேன். எனக்கு பிறகு அடுத்த தலைமுறை இந்த பணிகளை செய்வதற்கு புறப்பட்டு விட்டது. அப்படிங்கும் போது நான் கிட்டத்தட்ட இந்த தமிழாசிரியர் பணி இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகள்ல இன்னும் என்னென்ன கடமைகள் விட்டுருக்குதோ, சமுதாய பணிகள்ல எது நம்ம விட்டுருக்கோமோ அதையெல்லாம் செய்யணும். நேரம் கிடைச்சா கடற்கரை அங்க போய் உட்கார்ந்துருவேன். அங்க உள்ள இளைஞர்களோடு உறவாடி, படிக்காத மாணவர்களா இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம சமூகத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு 3000 ரூபாய்க்கு வட்டா, மண்வெட்டி இதுகளை வாங்கி கொடுத்து, பஞ்சாயத்து இந்த பகுதியை தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன அந்த இடங்களை எல்லாம் உதவும் கரங்கு அப்படின்னு அவங்களை ஆரம்பிச்சு ஒரு 50 இளைஞர்களை ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுல மீட்டிங், ஒரு நாள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கடற்கரையில அவங்க பணி செய்யக்கூடிய கடல் ஓரத்திலேயே மீட்டிங், ஒரு நாள் சமூக பணி, குப்பைகளை தூய்மைப்படுத்துறது, பஞ்சாயத்துல டிராக்டர் வாங்கிக்கிறது, அது எந்தெந்த குப்பைகளை திரடுகளை சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களோ அது அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்லாம் பாக்குறவங்க என்ன செய்வாங்க, உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இளைஞர்களுக்கெல்லாம் முதல்ல அப்படி சோர்வா இருப்பாங்க. பிறகு பாத்தீங்கன்னா மணப்பாட்டுல இந்த உதவுக்காரர்கள் இன்னைக்கு அதுல 29 மாணவர்கள் வெளிநாடுகள்ல பல்வேறு பணிகள்ல இருக்காங்க. சார் அந்த உதவுங்கரங்களை விட்டுறாதீங்க சார், அந்த உதவுங்கரங்கள் இருக்க போய் தான் நாங்க இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா உயர்ந்திருக்கிறோம். நம்முடைய மணப்பாட்டுல நிறைய மாணவர்கள் உயர வேண்டி இருக்கு சார், உங்களுடைய உதவி வேண்டி இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரையும் பயன்படுத்தலாம். நம்ம பழகிற பழக்கம், நம்ம அவங்களோட கலந்துரையாடக்கூடிய அந்த கலந்துரையாடல், நம்முடைய எளிமை, நம்முடைய சகோதரத்துவம், நம்முடைய அன்பும் அத்தனை துறையில உள்ளவங்களுக்கும் வழிகாட்ட முடியும். 2 ஆண்டுகள் தமிழக முழுக்க உள்ள அப்ப நான் பணியாற்றும் போது 14 மறை மாவட்டங்கள். சரியா, இப்ப தூத்துக்குடி இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல, மறை மாவட்டத்துல. இதே போல தமிழகம் எங்கும் நான் பயணித்திருக்கிறேன். அவ்வளவு ஊர்களில் உள்ள இளைஞர்களை சந்திக்கிறது. அதே போல தமிழக அளவுல தலைவராக இருக்கும்போது 14 மறை மாவட்டம் போனது போல ஆசியா கண்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இளைஞர்களை அமைப்பு இருக்கும்போது ஆசியா கண்டத்துல பல்வேறு இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அந்த இயக்கமே தந்தது. அதே போல உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போது போயிட்டு வாங்க, இலங்கையில ஒரு 17 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி போயிட்டு வாங்க, கல்கத்தாவுக்கு போயிட்டு வாங்க, அங்கு ஒரு 17 நாள் நிகழ்வுகளுக்கும் 10-15 இளைஞர்களோடு இளம்பெண்களோடு அவங்கள கூட்டு போய் அங்க கருத்தரங்குகள்ல உலக அளவுல நடக்கக்கூடிய, மாநில அளவுல தேசிய அளவில் நடக்கக்கூடிய கருத்தரங்குகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடந்தது. அதனால என்னுடைய நேரத்தை இந்த மாதிரி பயன்படுத்துவதனால நானும் வளர்ந்திருக்கிறேன்,
என்னை சார்ந்தவர்களும் வளர்ந்துருக்க. வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல போய் வீணா போனவங்கன்னு யாரும் இருக்காங்க சொல்லுவேன். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரும் டிலீட் தேர்வு எழுதியிருக்கிறார். சரியா? ஆனாவனா தெரியாது என்று படித்த மாணவர் ஒருத்தர் பார்பர் ஷாப் தான் வச்சிருந்தார் மணப்பாடு பேருந்து நிலையத்தில், ஸ்டாலின்னு சொல்லி. அந்த மாணவரை அந்த ஆனாவனா சொல்லி கொடுத்த பெரிய பார்பர் ஷாப் வச்சிருக்காருன்னா பாத்துக்கங்க. அதுக்கு பிறகு அவருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்த உற்சாகப்படுத்தி அந்த சின்ன சின்ன பத்திரிகைகள்ல இதுல எல்லாம் நீ இப்ப அஞ்சல் அட்டையில கவிதை எழுதி அனுப்பலாம் அப்படின்னு அவனை சொல்லி உற்சாகப்படுத்து. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்துல அவருடைய பெயரும் பதிவாயிருக்கு. நிறைய ஆர்டிக்கிள் எழுதுவார், கட்டுரைகள் எழுதுவார். அதனால சாதாரண மாணவர்களை, சாமானிய மாணவர்களை எல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இந்த ஆசிரியர் பணியில இருக்கு. அதாவது ஒரு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கற்றோர்கள் சொல்றத சமூகத்துக்கு போய் சொல்லும் போது சொல்றவங்க சொல்றத கேட்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த பயன்பாட்டை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால 8 மணி நேரம் தான் நான் பள்ளிக்கூடத்துல இருப்பேன். அதை தாண்டி எனக்கு நேரம் இல்லை, குடும்ப பொறுப்பு இருக்குது. தன்பண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போன்ற உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயன்படாத சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ளம் என்றெல்லாம் ஒவ்வொரு உள்ளங்களையும் கடுகு உள்ளத்திலிருந்து அப்படியே வரைஞ்சுக்கிட்டே போவார் பாருங்க. அதனால நம்ம அந்த கடுகு உள்ளம் உடையவர்களாக இல்லாம நம்முடைய நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக, நம்ம நேரத்தை ஒரு ஆசிரியர் வந்து அர்ப்பணிக்கணும். அது மாணவர்களுக்காக இருக்கலாம், சமுதாயத்துக்காக இருக்கலாம், அந்த மாணவருடைய வளர்ச்சிக்காக இருக்கலாம், மாணவருடைய திறன்களை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். எல்லாத்துலையும் நம்ம வந்து அர்ப்பணிப்போடு செய்யும் போது எதிர்கால ஊர், எதிர்கால நாடு, எதிர்கால மாநிலம், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள, நாகரிகம் உள்ள, வளர்ந்த சமூகமாக, உலகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோட்டரி சங்கம் கடந்த மாதம் எனக்கு அழைத்து சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற இந்த விருது கொடுத்தீங்க. இந்த விருதெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துவர். ஒரு ஆசிரியரை எத்தனையோ பேர் பார்த்தாங்க, ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை நான் ஒரு 4-5 ஆசிரியர்கள்ட்ட பக்கத்துவங்கள்ட்ட எல்லாம் பேசினேன். அதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்தீங்க நீங்க. திருநெல்வேலியில கூப்பிட்டு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த எப்படி இந்த ரோட்டரி சங்கத்துக்கு இந்த ஆசிரியரை ஃபோக்கஸ் பண்ண 25 ஆண்டுகள் 25 நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்த அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு தானே பார்க்க. எல்லாருமே இப்ப பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இதுதான் முதன்மையானது, இதுதான் முக்கியமானது. பார்க்குற ஒவ்வொரு அமர்வுகளையும் இந்த பார்க்குறேன்ல ஏத்தால அந்த முகங்கள் அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துடுறாங்க. 4:45 உட்கார்ந்து எல்லாம் ரெடி பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருநெல்வேலி ரோட்டரி சங்கம், விருதுநகர் ரோட்டரி சங்கம் அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் மாப்பிள்ள கொடுத்தாங்க. வாசித்து பார்க்கும்போது இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றால் ஊனமுற்றிருக்கிற ஆசிரியர் கூட, நான் கூட நடக்க முடியாம இருந்தேன் உடல்நல குறைவால, அந்த ஊனமுற்ற ஆசிரியர் கூட உற்சாகம் அடைந்து விடுவார் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல ஏற்படுத்துகிற தனிப்பட்ட எண்ணம். இது தொடர்ந்து செய்ய வேண்டும், தொட்ட பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், தொய்வின்றி செய்ய வேண்டும் என்று இந்த ரோட்டரி சங்கத்தாரை கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு தினங்கள் கொண்டாடுறோம். எல்லாமே அந்த தினங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினங்களை ஆசிரியர்களை ஒட்டியதாகத்தான் இருக்குது. நான் பார்க்கும்போது தேசிய படிக்கும் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 23, தாய்மொழி தினம் பிப்ரவரி 21, அறிவியல் தினம் பிப்ரவரி 28, சர்சிவிராமன் பிறந்த தினத்தை தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11, மருத்துவர் தினம் ஜூலை 1, கல்வி வளர்ச்சி தினம் காமராஜர் பிறந்த தினம் ஜூலை 15, தேசிய நூலக தினம் நூலக நிபுணர் SR ரங்கநாதன் பிறந்த ஆகஸ்ட் 12 கொண்டாடும். ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்க பிறந்த இதை செப்டம்பர் 5 கொண்டாடும். அனைத்துலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8 கொண்டாடும். பொறியாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வேஸ்வரையா பிறந்த நாள் செப்டம்பர் 15 கொண்டாடும். தேசிய கல்வி தினம் அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நவம்பர் 11 கொண்டாடும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசிரியர்கள் தான் காரணம். ஆசிரியர் தினத்தை ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடு. ஈரான் மார்ச் மாசம் 2 கொண்டாடுறாங்க. அல்பேனியா மார்ச் 7 கொண்டாடுறாங்க. லெபனான் மார்ச் 9 கொண்டாடுறாங்க. மெக்சிகோ மே 15 கொண்டாடுறாங்க. தென்கொரியா மே 15 கொண்டாடுறாங்க. மலேசியா மே 16 கொண்டாடுறாங்க. சீனா செப்டம்பர் 10 கொண்டாடுறாங்க. தைவான் செப்டம்பர் 28 கொண்டாடுறாங்க. பாருங்க, எல்லா இடங்களையுமே ஆசிரியர்களை கொண்டாடுறாங்க, ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனா திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் ஆசிரியர்களையே கொண்டாடுகிறது.
அதாவது குமுதம், சிநேகிதி, கனவு ஆசிரியர்களுக்கு பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதினாங்க அந்த பத்திரிகையில. அவங்கள ஒவ்வொரு வருடமும் ஊக்குவிக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்துல புதிய தலைமுறை அந்த ஆசிரியர்கள சாதனை புரிந்தவர்களை எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஊக்குவித்து அதாவது சோர்ந்திருக்கிற ஆசிரியர்களை, அதாவது மனம் சோர்ந்திருக்கிறவர்கள் அல்லது உடல் சோர்ந்திருக்கிறவர்களை கூட உற்சாகப்படுத்தக்கூடிய மேலான பணிகளை செய்கிறீர்கள். இந்த பணி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். இந்தியாவில் முதல் பெண்ணாசிரியர் சொல்லுகிற சாவித்ரி பாய் புலே, அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, முதன்மை கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கான தனி கல்வி நிலையத்தை பள்ளியை 1848 தொடங்கியிருக்காங்க. 66 வயசுல கூட தன்னுடைய மாணவர் பாண்டுரங் பாபாஜி அப்படின்னு சொல்லி, அப்ப பிளேக் நோய் பரவி கொண்டிருந்த நேரம், அவனை தோல்ல தூக்கி போட்டு சிகிச்சைக்காக கொண்டு போறாங்க. அந்த தொற்று அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க மரணிச்சிடுறாங்க. அந்த மாணவன் பிழைத்துக் கொள்கிறான், 10ஆம் வகுப்பு மாணவன். பாருங்க, அங்க மகாராஷ்டிரால அவங்களுடைய பேரால, அவங்க பேரா பூனா பல்கலைக்கழகம் அப்படின்னு இருந்தத சாவித்ரிபாய் புலே பூனா பல்கலைக்கழகம் அப்படின்னு 9/11/2016 பெயர் மாற்றம் செய்து அந்த ஆசிரியரை கௌரவிச்சிருக்காங்க. அதனால நிறைய இடங்கள்ல, அதே போல அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபருடைய விருது வாங்கியிருக்கிறவங்க. ஒபாமா சொல்றார், அந்த அறிவியல் கணித ஆசிரியர் தான் அந்த விருதை வாங்கியிருக்கிறார். அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். அவரை ஒபாமா அவர்கள் சொல்லும்போது, அமெரிக்க மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு இந்த ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா, நானும் இந்தியன், நானும் அந்த இந்திய நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிறதுல நம்ம பெருமை கொள்ள வேண்டியது. அதனால நாடுகள் தாண்டி நாடுகளையும் நம்மவர்கள் ஆசிரியர் பணியில பரிணமிக்கிறாங்க, பல்வேறு பெயர்களையும் இதுகளையும் பெறாங்க அப்படின்னா சொல்லும்போது அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிற ரோட்டரி சங்கத்தை வாழ்த்துகிற அதே நேரத்தில், உலகம் ஒரு பெரிய வகுப்பறை. இந்த வகுப்பறையில நல்வழிப்படுத்திய ஆசிரியர்கள் தான் மனதில் ஒளிர்கிறார்கள். எல்லா மாணவர்களுக்கும் பிடித்த ஆசிரியர் ஒரு சிலரே. அதனால சிலரை யாருக்குமே பிடிக்காது. பிடிப்பதும் வெறுப்பதும் ஏன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து, பாடம் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தால மட்டும் மாணவர்களுக்கு பிடிக்கிறது வெறுக்கிறது இல்லை. மாணவனுடைய அறிவுத்திறனை, அவனுடைய தனித்துவத்தை மேம்படுத்துவது நம்முடைய தலைமையான கடமை அப்படின்னு கொள்ளணும். பொய் சொல்லாம நேர்மையா, உண்மையா, எளிமையா பழகிறதுக்கு இனியவர்களா நம்ம ஆசிரியர்கள் இருக்கணும். நம்முடைய சொற்களும் கைகளும் அவ்வளவுதான் மாணவர்களை அரவணைக்கக்கூடியதாக இருக்கணும். மாணவருடைய வெற்றியை தனது வெற்றியாக நினைத்து மகிழ்பவராக கொண்டாடக்கூடியவராக ஒவ்வொரு ஆசிரியரும் இருக்கணும். மாணவருடைய மனதுல நம்ம முதலிடம் பிடிக்கணும். மாணவருடைய மனதுல நம்ம ஒவ்வொருத்தரும் முதலிடம் பிடிக்கணும். அதுதான் ஆசிரியர் செய்ய வேண்டிய பணி அப்படிங்கிறத சொல்லி, இந்த நேரம் ஆயிஷா வாட்ச் இருக்குதா? 10 நிமிஷம். அதனால இந்த நல்ல நேரத்துல கல்வியையும் வேலையையும் மருத்துவத்தையும் வேலையாக யாருமே கருதக்கூடாது. மருத்துவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி. டீச்சிங் இஸ் நாட் எ ட்ரேட், பட் இட் இஸ் எ ப்ரொஃபஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. அதற்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களும், நமக்கு மாணவருடைய முகம் மறந்து போகலாம், ஆனால் மாணவருக்கு நம்முடைய முகம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பொறுமை, நம்முடைய தனித்துவம், நம்முடைய கற்பனை திறன், நம்முடைய அக்கறை, நம்முடைய இனிமையாக பேசக்கூடிய அந்த திறமை, வகுப்பறை ஒரு வழிச்சாலை மாதிரி இல்லாம இருவழிச்சாலையா மாணவர்களையும் ஈடுபடுத்தி பயணிக்கிற போது, அவ்வளவுதான் கேலி, எந்த மாணவர்களையும் காயப்படுத்தாம விளையாட்டு, நுண்கலை, அறிவு திறமை ஆகிய எல்லா திறமைகளையும் மாணவர்களை வளர்க்கும் போது புதுசா என்ன செய்யலாம், நம்ம வேலை செய்யற பள்ளிக்கூடத்துக்கு, நம்ம பணியாற்றக்கூடிய இயக்கங்களுக்கு, நம்ம இருக்கக்கூடிய ஊருக்கு அப்படின்னு அந்த மாணவருடைய மேம்பாட்டுக்கு என்னென்ன முக்கிய காரணிகள் இருக்கோ அதை வாழ்நாள் ஃபுல்லா தேடுவதையும், அந்த தேடியதை அவ்வளவுதான் செய்யறதையும். பொருந்தாத பாடத்திட்டங்கள் பல இருக்கலாம்,
அதே ஒரு பெரிய போராட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு. அதை தாண்டி நல்ல கல்வி சூழலை அந்த ஏற்படுத்தணும். இது ஆசிரியர்கள் நிறைய இடங்கள்ல ஊனமுற்றிருக்கிறதுக்கு காரணம் அதாவது நல்ல கல்வி சூழல் இருக்காது, புரிந்து கொள்ளக்கூடிய நிர்வாகங்கள் இருக்காது, சக ஆசிரியருடைய ஒத்துழைப்பு இருக்காது, எளிமை நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்க மாட்டாங்க, வகுப்பறை சூழலும் அவங்களுக்கு அதுக்கு சாதகமா இருக்காது. இது எல்லாம் சரியா இருந்தா, ஒன்று சேர்ந்தால் எல்லா ஆசிரியருமே நல்ல ஆசிரியர் ஆவாங்க. அப்போ எல்லாத்தையும் நல்லா இருக்கு, எல்லா இடங்களுக்கும் போய் நம்ம கற்றுக்கொள்ளணும். சொல்றேன்ல திரும்ப திரும்ப, எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும், எத்தனை டிகிரி பெற்றிருந்தாலும், எத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் கற்றது கைமண்ணளவு. அதை மட்டும் மனசுல வச்சு கற்றுக்கொள், கற்றுக்கொடு, கற்றதை செயல்படு. படிச்சத ஏதோ நமக்கு மட்டும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நம்ம செயல்படுத்தி காட்டணும், நடந்து காட்டி தான் கற்பிக்கணும் மாணவர்கள். அது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். நம்ம 3 மணிக்கு எந்திக்கிற பழக்கம், 5 மணிக்கு எல்லாரும் ஆண்டவனை வழிபடணும். என்னுடைய மாணவர்களை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திக்கிற பயிற்சி கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், அதனால கோயில் இருக்குப்பா, இவ்வளவு பெரிய பெரிய தேவாலயங்கள்லாம் இருக்குது, அதனால கத்தோலிக்க மாணவராகவும் இருக்கலாம், எந்த சமய மாணவர்களாகவும் இருக்கலாம், நீங்க உங்க கடவுளை கும்பிடலாம், சரியா? அதனால மாணவர்கள்ட்ட மத வேறுபாடுகளை எல்லாம் விதைக்க வேண்டியதில்லை, நானே பாட சொல்லி கொடுப்பேன் என்னுடைய வகுப்பறையில். சாந்தித்தாரும் இயேசுவே, சாந்தித்தாரும் இயேசுவே, சாந்தித்தாரும் இயேசுவே, சாந்தித்தாரும் இயேசுவே, அமைதி தாரும் அல்லாவே, அமைதி தாரும் அல்லாவே, அமைதி தாரும் அல்லாவே, அமைதி தாரும் அல்லாவே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, வாழ்வில் இன்பங்கள் ஏராளம், வாழ்வில் துன்பங்கள் தாராளம், சமநிலையில் அனுபவிக்க சாந்தி தாரும் இயேசுவே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் முருகனே, வாழ்வில் நண்பர்கள் ஏராளம், வாழ்வில் பகைவர் தாராளம், சமநிலையில் உறவு கொள்ள சாந்தி தாரும் இயேசுவே, சாந்தி தாரும் முருகனே, சாந்தி தாரும் அல்லாவே, சாந்தி தாரும் இயேசுவே, சாந்தி தாரும் முருகன். சமய நல்லிணக்கத்தையும் மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஆசிரியர் இந்த சமயத்தை சார்ந்தும் இல்லை, எல்லா மாணவர்களும் வருவாங்க. இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் இந்த வேறுபாடு இருக்காது. எங்க ஊர்ல 5:30 வழிபாடு நடக்கும். அந்த வழிபாடுகளில் மாணவர்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்க. முடித்த பிறகு 6:15 முடியும். முடிந்த பிறகு 7:15 வரை என்னுடைய பள்ளி வளாகத்துல அவர்கள் ஓப்பன் ஸ்டடி, 200 மாணவர்களும் வந்து அவங்க கலந்து கொள்ளக்கூடிய 1 மணி நேரம் அவங்களோட உட்கார்ந்துருக்கு. அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல 10 நிமிஷம் அவங்களுக்கு புதுமையான ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுப்பேன். வகுப்பறையில சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை விட அவனுக்கு இங்க மாதிரி எந்தெந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் அவனுக்கு கொடுக்குற செய்தி பார்த்தீங்களா, அது அவனை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதுதான் என்னுடைய ஆசிரிய பணியுடைய வெற்றியாக பார்க்கிறேன் அப்படிங்கிறது சொல்லி, இந்த நல்ல நாள்ல என்னுடைய 25வது வெள்ளி விழா அந்த நேரத்துல 25வது இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. 1.5 ஆண்டுகள் பாளையங்கோட்டை 91, 92, 93 பாளையத்துய சவேரியார் மேல்நிலை பள்ளியில செகண்டரி டீச்சராக, பிடி அசிஸ்டண்டாக, முதுகலை ஆசிரியராக 3 பணித்தளங்களையும் ஒரு 1.5 ஆண்டுகள் கழித்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் மணப்பாடு புனித வளனார் மேல்நிலை பள்ளியிலேயே பிடி ஆசிரியராக சேர்ந்து இப்ப முதுகலை ஆசிரியராக உயர்ந்திருக்கிறேன். பதவிகளால் உயரணும்னு ஆசிரியர்கள் யாருமே எதிர்பார்க்காதீர்கள், பணிகளால் உயருங்கள், மாணவர்களுடைய மனங்களில் இடம் பிடியுங்கள், அதுதான் பெரிய மேலான இடம், மேலான இருப்பிடம் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு ரோட்டரி சங்கத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஐயா உலகத்திற்கான நிறைவுபடுத்திட்டீங்களா? ஆமையா, அற்புதம் அற்புதம். உண்மையிலேயே ஒரு 1 hour சரியா உங்களுக்கு 5:10 கொடுத்தோம். 6:10 வரைக்கும் ஐயா வந்து ஒரு தொய்வில்லாம அவ்வளவு நிகழ்வுகள் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. as a teacher, as a humanist, as well as ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் என்கிற போர்வையில ஆசிரியர்களை ஒருங்கிணைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அற்புதம் சார். Now it's a time of giving final remarks. So I request Mrs. Maladi, PT assistant, science teacher, government higher secondary school, and the founder of this great ICT Saral, Tirunelveli, Tenkasi district. Maladi ma'am, please. அனைவருக்கும் வணக்கம்.
1 மணி நேரம் போனதே தெரியலை அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். சாரோட தொடக்கத்தில் இருந்து அப் டு டேட் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்று கதையை 1 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாரை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு ஒரு பயோடேட்டா மாதிரி, ஒரு பயோகிராஃபி மாதிரி இருந்துச்சு சாரோட இது. அப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தீங்க சார். எல்லா டீச்சரும் உள்ள வகுப்பறையை தாண்டி நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிற இருந்தது. உண்மைதான் சார். உங்களுடைய ஸ்பீச்சை கேட்ட பிறகு யாரும் வகுப்பறைக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சு. நீங்கள் எத்தனை காரியங்கள் செய்துட்ருக்கீங்கன்னு கேட்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. நிறைய விஷயங்களை இப்போ நானே நினச்சி பார்க்குறேன். இத்தனை விஷயம் ஒரு ஆசிரியரால் இத்தனை வேலைகளை செய்ய முடியுமா அப்படிங்கிறது யோசனை தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை சொன்னீங்க. நான் 2-3 ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து வீட்டில் இருந்திருப்பேன். அத்துணை ஞாயிற்றுக்கிழமையும் பல வேலைகள் இருக்கிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி சாதிக்க முடியாதுங்கிறத நல்ல ஒரு உங்களுடைய செயலால் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. அப்புறம் ஆசிரியர்கள் வந்து நிறைய பதவிகள் ஆசைப்படாதீங்க, மாணவனுடைய மனதில் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. உண்மைதான் சார். மாணவனுடைய மனதில் இருந்தால் மட்டும்தான் நாம் ஆசிரியராக இருக்க முடியும். பதவிகள் இருக்கிற ஆசிரியரை மாணவன் விரும்புவதில்லை. ஆசிரியருடைய மனதில் இருக்கிற மாணவனை தான் ஒவ்வொரு ஆசிரியரும் விரும்புகிறாங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் நாம் வெளியே போகும்போது நம்மளை கடவுளாக பார்க்குறான். இப்போ உங்களை போன்ற நீங்கள் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற போது நீங்கள் என்ன செயல் செய்திருக்கிறீர்கள் என்று எங்களால் யூகிக்க முடிகிறது. உங்களுடைய இன்ட்ரோவே அருணை சாரும் ஆவுடையப்ப குருக்கள் சாரும் சொல்லும்போது எவ்வளவு சாதித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆசிரியராக இருக்கிற எனக்கு, நானும் ஒரு பட்டதார ஆசிரியர், ஸோ ஆசிரியராக இருக்க எனக்கே இவ்வளோ இருந்ததுன்னா இது கூட இன்னைக்கு மீட்டிங்கில் இருக்கிற அத்துணை ஆசிரியர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கும். ஏன்னா எங்கள் கூட இருக்கிற ஒரு ஆசிரியர் நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நாங்கள் நேரம் இல்லை, எங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு இன்னும் நேரம் தேவைப்படுது என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய இந்த சமூக பணியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இந்த சமூக பணிக்கு போகவே இல்லை. எங்கள் கிட்ட இருக்கிற மாணவர்களை தான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை தூண்டி இருக்கிறோம், செயல்பட்டு இருக்கிறோன்னா அதையும் தாண்டி நிறைய செய்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு. மாணவர்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக உங்கள் மாணவன் விருப்பப்பட்ட மாதிரியே நாங்கள் அத்துணை ஆசிரியர்களும் விரும்புதோம். ஒரு வாலண்டைன் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்தது எங்களுக்கு. உங்களுடைய 25வது ஆண்டு இந்த கல்வி அந்த மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. அதுலேயே நீங்கள் உங்கள் மெமரிஸை சொல்லிட்டு இருந்தீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க பாருங்க. உங்கள் பேருக்கு ஒரு விளக்கம். நானும் நிறைய நாள் நினச்சேன், அன்னைக்கு விருது வாங்கும்போது கூட வேலண்டைன் வச்சுருக்குறாங்களே, இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு விட இன்னைக்கு கிடச்சிட்டு. உண்மையிலேயே அதுக்கு அதை உண்மையிலே எங்களுடைய மனதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படி எல்லாரும் ஒரு வாரம் யோசிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் பேருக்கு விளக்கம், வீட்டம்மா பேருக்கு விளக்கம், ஒவ்வொரு உங்களுடைய அந்த பேசிக் இன்ட்ரோ வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு எளிமையான இன்ட்ரோ. எளிமையாக இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹை ஸ்பீடில் போய் முடிச்சிருக்கீங்க சார். பிளெயினில் அந்த பிளெயின் போகிற மாதிரி முதல்ல ஸ்லோவாக போய் அப்புறம் ஸ்பீட் போய் அப்புறம் மெதுவாக இறங்கி வர்ற மாதிரி இறங்கி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறீங்க. ஆசிரியர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய வருங்கால ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ஸையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க சார். ரொம்ப 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 நன்றி. ஒரு அருமையான உரையை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி சங்கத்தார் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மாலதி மேடம். உங்களுக்கும் நாங்க நன்றி சொல்லணும். இப்பொழுது இந்த நிகழ்வின் நிறைவு பகுதியாக நன்றி உரை ஆற்றுவதற்காக எங்கள் தமிழ் செம்மல் திரு ரொட்டேரியன் இன்ஜினியர் பாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3212 கல்வி பிரிவு, திருநெல்வேலி ரோட்டரி சங்கம், திருநெல்வேலி மேற்கு ரோட்டரி சங்கம், சிவகாசி ரோட்டரி சங்கம், சாரல் ஐசிடி ஆன்லைன் வகுப்புகள் இணைந்து நடத்தும் ஆசிரியர்களுக்கான ஆன்லைன்
கருத்தமர்வில் இன்றைய நாள் கருத்தாளர் மணப்பாடு புனித வளம் மேல்நிலைப்பள்ளி திரு வளர்ச்சி இளங்கோ அவர்கள் பள்ளியிலும் சமூகத்திலும் தமிழக மற்றும் ஆசிய உலக அளவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பொறுப்பாக செய்தவர். இன்றைய நாளில் நல்லாசிரியர் பணி வகுப்பறைக்குள் மட்டுமல்ல என்ற தலைப்பில் அனுபவத்தையும் பணி வாழ்வையும் இணைத்து நல்ல பல சிந்தனைகளை தந்தார்கள். கல்வி பணி, சமுதாய பணி, இளைஞர் பணி, இயக்க பணி என அனைத்து பணிகளையும் அறப்பணி என நினைத்து செய்த கருத்தாளரின் சிந்தனைகள் ஆசிரியர் பணிக்கு அணி செய்யவும் அர்ப்பணிப்புடன் பணி செய்யவும் கேட்டோருக்கும் பார்த்தோருக்கும் உதவும். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கருத்தாளருக்கு நம் நன்றிகள். கருத்தாளமிக்க அனுபவமிக்க கருத்தாளரை அறிமுகம் செய்து வைத்த ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி. அருமையாக இந்நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் ரொட்டேரியன் ஐயா அருணேஷ் அவர்களுக்கும் கருத்தாளரை அறிமுகம் செய்ய வண்ண தமிழ் சொற்களால் என்ன தமிழை சிறப்புறச் செய்த ரொட்டேரியன் ஆவுடைப்ப குருக்களுக்கும் நன்றி. சாரல் ஐசிடி ஆன்லைன் வகுப்புகளின் இயக்கத்திற்கு அழகு செய்யும் மாலதி அக்காவுக்கும் நன்றி. காணொளி நிகழ்வில் கலந்து சிந்தனையில் சிறந்து புதிய உலகை படைக்க இருக்கின்ற ஆசிரியர் சிற்பிகளுக்கும் ரோட்டரி சங்கத்து நிகழ்வுகள் சிறப்புற நேரத்தையும் உழைப்பையும் தந்த ரோட்டரி சங்கத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பிரசிடென்ட் பாலனா சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சாரல் ஐசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.